12th standard chapter 3 rational root theorem. Okay, sum number example 3.25 solve the equation or cube the equation கொடுத்து solve பண்ணி root கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு நான் கொடுத்துற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறோம், p of x ன்னு எடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் நமக்கு cube root 3 சொல்யூஷன் என்ன டேரக்டா வரும், ஸ்கொயரா இருந்தா நான் ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் தான் டேரக்டா சால்வ் பண்ணலாம். cube ஈக்குவேஷன் சால்வ் பண்ணது ஃபர்ஸ்ட் நமக்கு 1 ல இருந்து 0 என்ன 1 ஃபர்ஸ்ட் x க்கு 1 யூஸ் பண்ணி பார்க்கணும், 0 வருதுன்னு செக் பண்ணோம். 0 வந்துச்சுன்னா 1 ரூட்னு சொல்லிடலாம். -1 0 வந்துச்சுன்னா -1 ரூட் சொல்லலாம். ஓகே, 1 சப்ஜெக்ட் பண்ணறோம், கன்ஃபார்ம் 1 பண்ண 1 கியூப், இது நான் 1 ஸ்கொயர் 1 5 6 நமக்கு கன்ஃபார்ம் பண்ணறோம், 0 வரல. இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0, அப்போ நாட் ஈக்குவல் டு 0. -ன்னு கொடுத்தாலும் கன்ஃபார்ம் நாட் ஈக்குவல் டு 0 தான். செகண்ட் 2 கொடுக்குறேன், 2 கொடுத்தா நம்ம 2 power 3 -5 into 2 square -4 into 2 x-லாம் 2 போடுங்க, அப்போ 8 2 square 4 4 into 5 -20 -8 20 20 கேன்சல் 8 னா 0 வந்துச்சு. இப்போ இங்கே 0 நான் 0 வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் -2 கொடுக்குறீங்க. ஓகே, அப்போ p of 2 0 வந்துச்சு. அப்போ நம்ம 2 is a 1 root. ஓகே, இப்போ கியூப் ரூட்ல இருந்து பவர் 1 வந்து நான் ரெடக்ஷன் பண்ணணும், ஓகே கம்மி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ண சிண்டாரிக் டிவிஷன் ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்றோம். அப்போ என்ன பண்ண கோஎஃபிஷியன்ட் தான் x கியூப் கோஎஃபிஷியன்ட் 1 x ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் -5 x கோஎஃபிஷியன்ட் -4 கான்ஸ்டன்ட் டேர்ம். ஃபர்ஸ்ட் 0 போட்டுங்க, எது நமக்கு ஒரு 0 வந்துச்சு, நமக்கு 2 தானே 0 வந்துச்சு, அப்போ 2 போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எப்பவுமே 0 1 + 0 நான் 1 1 2 இங்கே மல்டிப்ளை பண்ணி எழுதணும். -5 3 2 போச்சுன்னா -3 -3 into 2 -6 இரண்டையும் ஆட் பண்ணால் -10 -10 into 2 -20 அப்போ 0 கன்ஃபார்மாக 0 வந்துச்சு. அப்போ நம்ம கொடுத்த ஃபேக்டர் கரெக்டு தான். ஓகே, இப்போ 2 is a 1 root கன்ஃபார்ம் பண்ணால் நீங்கள் அருமையை 2 ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் இது ஸ்கொயர் டேர்ம்ஸு, இது எக்ஸ் டேர்மு, இது கான்ஸ்டன்ட் டேர்மு. அப்போ x ஸ்கொயர் -3x -10 = 0. மல்டிப்ளை பண்ணால் -10 ஆட் பண்ணால் -3 என்ன ஃபேக்டர் வரும், -5 into 2. ஓகே, மல்டிப்ளை பண்ணும் -10 -12 2 போனால் -3. அப்போ x -5 into x + 2. ஓகே, x ஸ்கொயர்னா இங்கே x போட்டுருங்க. ஓகே, அப்போ x - 5 x + 2 = 0னா அப்போ x - 5 = 0 x + 2 = 0. அப்போ x = 5 x = -2. Therefore the roots are 2, -2, 5. அப்போ 3 roots வந்துச்சா. ஓகே, 3 mark question. ஓகே, thank you student.